பாத்தீங்க தமிழுக்கு இங்க நான் வருகிறேன் ரெண்டுமே மாறுது. நாங்கள் வருகிறோம் இது கம்பேர் பண்றப்ப, ஆனா இங்க மாறல பாருங்க. நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கு. யூ கம், நீ வருகிறாய். வருகிறாய். யூ கம், நீங்கள் நீங்கள் வருகிறீர்கள். வருகிறீர்கள். அருமையா நோட்ஸ் எடுத்துங்க. உங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெக்கார்டிங் ஆடியோ எல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கூர்ந்து கவனிங்க, ரொம்ப அடிப்படையான விஷயத்துல நீங்க கோட்டை விட்டுறக்கூடாது. இங்கிலீஷ் வேற மாதிரியான ஒரு மொழி இந்திய மொழிகளை கம்பேர் பண்றப்ப. ஏன்னாக்கா ஒரே வார்த்தைக்கு 10 மீனிங் 15 மீனிங் இருக்கும். இப்ப பாருங்க, he comes, comes, she comes, comes, it comes, oh they come. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த சைடுல உள்ளத பிரதிபெயர் சொல்லுவாங்க. கிராமர் வேர்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் இல்லை. இந்த ஒரு 7 வார்த்தை, 2 யூயும் ஒரு வார்த்தையா கன்சிடர் பண்றேன். இப்ப இங்க எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கம்முன்னாக்கா மாறும். அந்த மாறுறதுதான் ரொம்ப 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 முக்கியம். டைம் எடுத்துட்டு உள்வாங்கிக்கிங்க. டைம் எடுத்துக்கிறது. இந்த வேர்ப் பத்தி ஏதோ சொல்லிட்டே இருக்காருப்பா, என்னப்பா அவர் படி சொல்லிட்டே இருக்காரு. அந்த வேர்ப்ல தான் எல்லாமே இருக்கு. அந்த வேர்ப்ல தான் எல்லாமே இருக்கு. பாருங்க, வருகிறாய். இது போட்டுக்கலாமா? வருகிறீர்கள். எது வேணா அப்படியே அடிச்சிடலாமா? ஒரு அடி அடிச்சிடலாமா? வருகிறீர்கள். அவன் வருகிறான். இங்க பாருங்க, அவள் வருகிறாள். அது வருகிறது. ஓகே, அவர்கள் வருகிறார்கள். நாம் வருகிறோம். போட்டுங்க. சோ எதுவும் மிஸ் பண்ணாம இங்க வந்திருக்கு. ஓகே ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்